1/4 கிலோ தட்டைப்பயிரை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மல்லிச்செடி கருவேப்பிலை சேர்த்து 1 செகண்ட் வதக்கினா பிறகு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு இதை ஆறவும் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடலாம். 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு தேங்காய் வெங்காயம் அடித்த பேஸ்ட்டை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, புளிக்கரைசல், வேக வச்ச தட்டைப்பயிரையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டு மல்லிச்செடி தூவி இறக்குனா போதும், நம்மளுக்கு குழம்பு ரெடி.